ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்மோர் பேந்தியான் ரோட் ஷாப்பிங் பிளாக் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ட்ரெஸ் ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெஸ் ஹால் வீடியோ, நானே ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்மோரில் நான் எடுத்த வீடியோஸ் தான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இந்த டைம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோவில் வந்து நான் நிறையா மெட்டீரியல்ஸ் வாங்கியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஒரு மெட்டீரியலும் என்ன ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இன்னும் வந்து ட்ரெஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிக்கலை அப்படின்றதுனால அந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அப்போது நான் வாங்கின மெட்டீரியல் வந்து அதில் ஒரு மெட்டீரியல் வந்து எனக்கு பத்தலை. எனக்கு நான் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வாங்கியிருந்தேன். அதில் வந்து மெட்டீரியல் பத்தலை அப்படின்றதுனால மறுபடியும் நான் எக்மோர் பேந்தியான் ரோட் போயிருந்தேன் அதே மெட்டீரியல் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அங்கே வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷாப்பில் தான் போன டைம் 2-3 மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதில் ஒரு மெட்டீரியல் வந்து கிளாத் வந்து பத்தாமல் போயிடுச்சு. ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பத்தலை அப்படின்றதுனால மறுபடியும் அவங்க வாங்குறதுக்காக போயிருந்தேன். பட் அதே மெட்டீரியல் வந்து கிடைக்கல. ஆக்சுவலாக நான் வாங்கும் போதே அதுதான் லாஸ்ட்டு மெட்டீரியல். நான் ஒரு 4 மீட்டர்ஸ் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அதுதான் லாஸ்ட் இருந்துச்சு. ஸோ அது ஃபுல்லாகவே நான் வாங்கிட்டேன். அது பத்தலை அப்படின்றதுனால மறுபடியும் வாங்கலான்னு போனேன். அதே மெட்டீரியல் அதே பேட்டர்ன் டிசைன் வந்து கிடைக்கல. ஸோ அது எப்போ ஸ்டாக் வருமோ அப்போ தான் அங்கே போய் வாங்க முடியும். ஸோ வேறு ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தேன். கலெக்ஷன்ஸ் இந்த வாட்டியும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. 100 ருபீஸ் மெட்டீரியல்லாம் 90க்கு எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எந்த மெட்டீரியலுமே எங்கேயுமே எந்த ஷாப்லேயுமே வாங்கலை. ஸோ வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். ஸோ இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஷாப் தள்ளி இருக்கும். ஸோ அந்த ஷாப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக மெட்டீரியல்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் போயிருந்தேன். பட் எதுவுமே இன்றைக்கி வாங்கலை. ஆல்ரெடி அங்கே வாங்கின மெட்டீரியல்ஸே இன்னும் ஸ்டிச் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்றதுனால வாங்கலை. ஸோ எல்லாமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான் போய் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்ருந்தாங்க. கிளம்புற டைமில் தான் நான் போயிருந்தேன். பட் ஒரு சில கடையிலலாம் வந்து ரேட் கம்மி பண்ணி சொல்லியிருந்தாங்க எடுத்துக்க சொல்லி. ஒரு சில கடையிலலாம் அதே மெட்டீரியல் வந்து இன்னொரு கடையில் கேட்டால் அதிகமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு கடையிலுமே நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் லைனாக பாருங்கள். இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்மோரில் தான் இருக்குது. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எக்மோர் பஸ் ஸ்டாப் நீங்கள் இறங்குனீங்கனாவே பக்கத்துலேயே இருக்குது, ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரீட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்டெக்ஸ் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே மெட்டீரியல்ஸ் தான் வச்சுருப்பாங்க. நிறையா ஷாப் இருக்கும். 50-60 ஷாப் கிட்ட இருக்கும் குட்டி குட்டியாக. இந்த ஸ்ட்ரீட் போனீங்கன்னா மோஸ்ட்லி ஃபுல்லாகவே காட்டன் மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும். 1-2 கடையில் மட்டும்தான் சில்க் மெட்டீரியல் வச்சுருப்பாங்க. மற்ற எல்லா ஷாப்லேயுமே வந்து காட்டன் பிரிண்டட் டைப்ஸ் ரேயான் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ரேட் வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து 100 ருபீஸ்லேருந்து தான் இருக்கும். பட் ஏதாவது ஒரு சில கடையில் பார்த்திங்கன்னா 80-90 ருபீஸ்க்கு தருவாங்க. நீங்கள் டெய்லரிங் படிக்கிறீங்க இல்லை ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி படிச்சுட்ருக்கவங்க வந்து நீங்கள் அங்கே போய் மெட்டீரியல்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேல் பண்ணுறீங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலுமே அங்கே மெட்டீரியல்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்களே ஸ்டிச் பண்ணிக்க போகிறீங்க அப்படி இல்லைன்னா வேறு யார்கிட்டயாச்சும் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களுமே நீங்கள் அங்கே போய் மெட்டீரியல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா கடையிலுமே கலெக்ஷன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஒரு சில கடையில் வந்து ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா எல்லா கடையிலுமே ரேட் கேட்டுட்டு எந்த கடையில் ரேட் கம்மியாக சொல்கிறாங்களோ அங்கே வாங்கிக்கோங்க. பட் நான் வந்து ரொம்ப பார்கெயின் பண்ண மாட்டேன். ஒரு 90-80க்கு கொடுத்தாங்கன்னா ஓகேன்னு நான் வாங்கிடுவேன். அதுக்கு கீழே ரொம்பலாம் பார்கெயின் பண்ணி நான் வாங்க மாட்டேன்.
நான் ரீசெண்டாக போடுற ட்ரெஸ் எல்லாமே அங்கே வாங்கின மெட்டீரியல்ஸில் தான் ஸ்டிச் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்களே டேரெக்டாக அங்கே போய் வாங்கியும் எனக்கு மெட்டீரியல்ஸ் வந்து கொரியரில் சென்ட் பண்ணலாம். டன்ஸோ ஆர் ஊபர், ராபிடோ அந்த மாதிரி ஏதாவது கொரியர் நீங்கள் சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நானே போய் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் கொடுப்பேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு, அதனால் நான் அங்கே போய் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் பிடிச்சிருக்கா, அதில் ஸ்டிச் பண்ணி தரணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸ் அங்கே இருந்துச்சு அப்படின்னா நான் வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு. ஸோ எக்மோர் ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற மெட்டீரியல் வந்து திருப்பியும் கிடைக்கிறது கஷ்டம் தான். ஸோ அந்த ஸ்டாக் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஓகே. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் இது எப்படி மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஒரு லோடு மாதிரி பல்காக எடுத்துருவாங்களாம். ஒரு 20 மீட்டர்ஸ் ஒரு டிசைன்லேயுமே 20 மீட்டர்ஸ் எடுத்துருவாங்களாம் பல்காக. ஸோ அது வந்து பிரிண்ட்டு ஃபுல்லாக ஒரு டைம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து வரும் போல் ஃபுல்லாக பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த டிசைன் எப்போது அவங்க ரெடி பண்ணுறாங்களோ அப்போ தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். மெட்டீரியல் காலி ஆகிடுச்சு அப்படின்னா அதே டிசைன் கிடைக்கிறது கஷ்டம். பட் பிளெயின் மெட்டீரியல்ஸ்லாம் ஈஸியாக வந்து எல்லா ஷாப்லேயுமே வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த மெட்டீரியல் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து 100 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு வந்து லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வாங்கின மெட்டீரியலே ஸ்டிச் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்றதுனால இன்றைக்கி எதுவுமே நான் வாங்கலை. இந்த ஷாப்பில் எல்லா மெட்டீரியலுமே 100 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. அதே மெட்டீரியல் இன்னொரு ஷாப்பில் பக்கத்துலலாம் கேட்டிருந்தேன். அதுங்க பார்த்திங்கன்னா 150, 160 சொல்லியிருந்தாங்க. சேம் அதே மெட்டீரியல் அதே டிசைன், ரொம்ப தள்ளிலாம் கிடையாது. பக்கத்து கடையிலே அந்த மாதிரி ரேட் சொல்லியிருந்தாங்க. பட் இங்கெல்லாம் ரேட் ரொம்ப கம்மியாக சொல்லியிருந்தாங்க இவங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா எல்லா மெட்டீரியல் கலெக்ஷனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது எல்லாமே 150 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ஜார்ஜெட் மெட்டீரியலில் இருந்துச்சு எல்லாமே. எல்லா கலெக்ஷன்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் ரேட்டே 130, 150 சொல்லியிருந்தாங்க இந்த ஷாப்பில். இந்த எல்லோ கலர் மெட்டீரியல் தான் நான் முன்னாடி ஷாப்பில் காட்டியிருப்பேன். அங்கே வந்து 100 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த கடையில் பார்த்திங்கன்னா 130 கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அது தவிர்த்து மற்ற கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஷாப்லேயே நான் வாங்கலாம்னு நினச்சேன் அந்த எல்லோ கலர் மெட்டீரியல். அது பார்த்திங்கன்னா காட்டன் டைப்பில் தான் இருந்தது. நல்லா சாஃப்ட் காட்டன் மாதிரி இருந்தது. இந்த பிளாக்கில் வந்து ஃப்ளார்ஸ் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல் இருந்தது. அது 150 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளெயின் சில்க் மெட்டீரியல்ஸ் தான் இருந்துச்சு. பிளெயின், அது மட்டும் இல்லாமல் பிரிண்டட் சில்க் மெட்டீரியல்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் இல்லை. ஃபுல்லாகவே ஆர்கான்ஸா மெட்டீரியல் அப்புறம் சில்க் மெட்டீரியல் தான் வச்சுருந்தாங்க.
எக்மோரில் பார்த்தீங்கன்னா இங்கே மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் ரெடிமேட் ட்ரெஸ்ஸுமே இருக்குது. ரெடிமேட் ட்ரெஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஷாப் கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து 2 பக்கமும் ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுமே ரெடிமேட் ட்ரெஸ் தான் வச்சுருக்காங்க. பட் ஒரு நாள் கூட நான் அங்கே போனது கிடையாது. இன்னொரு டைம் நான் போனேன் அப்படின்னா அங்கேயும் நான் வீடியோ ஷூட் பண்ணி இதில் போடுறேன். ஸோ நான் இது வரைக்கும் போயிட்டு அங்கே பார்க்கல கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் எப்போ அங்கே போனாலுமே மெட்டீரியல்ஸ் தான் நான் பார்க்குறதுக்கு போவேன். ஸோ அதுவும் எல்லா ஷாப்லேயுமே நான் போனது கிடையாது. ஒரு 4-5 ஷாப் போவேன், அங்கே மெட்டீரியல் வாங்கிட்டேன் அப்படின்னா கிளம்பிடுவேன். ஸோ அது மட்டும்தான் நான் வீடியோவும் ஷூட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 10 ஷாப் கிட்ட வீடியோ ஷூட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா எனக்கே தெரியல. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஷாப் போயிருப்பேன். அங்கே தான் நான் எப்போ போனாலும் நான் அங்கே வாங்கிடுவேன் அப்படின்றதுனால அந்த ஷாப்பில் போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டேன். லாஸ்ட் ஷாப் கிடையாது, அது கொஞ்சம் மிடில் வரும். ஸோ அது வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன், டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இந்த ஷாப்பில் தான் நான் எப்பயுமே வாங்குவேன். அங்கே எக்மோர் எப்போல்லாம் போகிறேனோ அப்போல்லாம் இந்த ஷாப்பில் நான் மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு தான் வருவேன். ஸோ அங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். நீங்களும் போனீங்க அப்படின்னா அங்கே போய்ட்டு மெட்டீரியல்ஸ் வாங்குங்க. அங்கே தான் என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட் வந்து நான் வாங்கியிருந்தேன். ப்ளெயின் மெட்டீரியல் அங்கே வாங்கினேன்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த ஃப்ராக் போட்டிருந்தது. ஆனால் அந்த கோட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இங்கே தான் வாங்கியிருந்தேன். ஸோ இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்களும் போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கடையில் தான் நான் லாஸ்ட்டாக வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் பிடிக்கும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சட்டா.